புதிய திட்டங்களுக்கான நிதி குறித்து அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டது. இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினருடைய நலன் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அப்படின்னு அனைத்து துறைகளுக்குமான தொலைநோக்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு 436 திட்டங்கள், 436 வாக்குறுதிகள் பற்றி பேசப்பட்டு அது துறை வாரியாக பிரிக்கப்பட்டு ஒரு அமைச்சருக்கும் அந்த தொலைநோக்கு திட்டத்திற்கான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதை முன்னெடுத்து செல்வார்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். விஜய் அவர்களுடைய அரசு பொறுப்பேற்றது முதல் இது வந்து ஒரு முதல் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு கேபினெட் மீட்டிங்காக நம்ம பார்க்க முடியுது. ஒரு 1.5 மணி நேரம் நீடித்து எல்லா துறைகள் பற்றியும் கிட்டத்தட்ட விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இதில் என்னென்ன ஆலோசிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களையும் சந்தித்து விரிவான பார்வைகளை சொன்னார், அவருடைய விளக்கங்களை சொன்னார். போதைப் பொருள் ஒழிப்பு, பெண்களுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு இளைஞர்களுடைய நலன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு துறைக்கும் சில திட்டங்களுக்கான லிஸ்ட் கொடுக்கப்பட்டு அந்த தொலைநோக்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டு அதுக்கான நிதி உள்ளிட்ட அதுக்கான கால வரையறை உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு ஒரு அமைச்சர் கையிலையும் ஒரு டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஒரு அமைச்சர் கையிலையும் இது பாங்க, இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய திட்டம், இதுதான் உங்கள் துறை சார்ந்த விஷயம், இதுதான் நம்ம வாக்குறுதிகள்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணி எடுத்திருக்கோம், இதெல்லாம் இந்தந்த அமைச்சர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பொறுப்புகள், டார்கெட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அது தவிர தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம்னு சொன்னதாக இருக்கட்டும், அதை தாண்டிய பல்வேறு விஷயங்கள், இளைஞர்களுக்கு வேலை இல்லாத இளைஞர்களுக்கான உதவித்தொகை மாதிரியான ஊக்கத்தொகை மாதிரியான விஷயங்கள் சொன்னதாக இருக்கட்டும். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எப்போ நிறைவேற்றுறது, அதற்கான டைம்லைன் என்ன, அதை நம்ம எப்படி செய்ய முடியும், நிதித்துறை சார்ந்த விஷயங்கள் என்ன, நிதி சிக்கல்கள் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம் புரிந்து கொள்கின்றோம். அமைச்சர் மின்சாரத்துறையை கவனிக்கக்கூடிய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்திருந்தார் அப்படின்றதையும் பார்க்கின்றோம். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகளாக, கொள்கை ரீதியான முடிவுகளாக ஏதாவது எடுக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்தது. குறிப்பாக டாஸ்மாகுடைய மறுசீரமைப்பு பற்றி பேசப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதில் சில கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும்ன்ற ஹேசியங்கள் நேற்றெல்லாம் ஓடிட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, இதெல்லாம் நம்ம இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை கொள்கை முடிவுகளாக எதுவும் பிரஸ் ரிலீஸ் ஆக இந்த கேபினெட் மீட்டிங்க்கு பிறகு அறிவிக்கப்பட இருக்கிறதா, அறிவிப்புகளாக தொகுக்கப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அதை தாண்டி கொள்கை முடிவுகளை தாண்டி செயல்பாட்டு அளவில் டே டு டே அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளும் நடைபெற வேண்டிய செயல்பாடுகள், ஒவ்வொரு துறையும் செய்ய வேண்டிய ஒவ்வொரு துறைக்குமான ப்ரையாரிட்டிஸ் என்ன, முன்னுரிமைகள் என்ன, ஒவ்வொரு துறையும் எந்தெந்த விஷயங்களை கவனம் செலுத்தணும், எப்படி நிதி மேலாண்மை செய்ய வேண்டும், என்னென்ன கால அவகாசத்திற்குள்ளே என்னென்ன திட்டங்களை முடிக்க வேண்டும், அதுக்கு அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளோடு அந்த அமைச்சர்கள் எப்படி பொறுப்பேற்று நடக்க வேண்டும், இந்த மாதிரியான ஒரு டே டு டே ப்ராசஸஸ், முக்கியமான இந்த அரசனுடைய டார்கெட்ஸ் என்ன, இந்த அரசனுடைய முன்னுரிமைகள் என்ன, அதை நோக்கி எல்லாரும் எப்படி ஒன்றாக பயணிப்பது போன்ற விஷயங்கள் தான் விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். குறிப்பாக ஓரிரண்டு முடிவுகள், கொள்கை முடிவுகளோ சட்ட வரைவுகளோ அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை தாண்டி இப்போ புது அரசு பொறுப்பேற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போதே உடனடியாக அவங்க பட்ஜெட் போட வேண்டிய அவசியம் இருக்கிறது, உடனடியாக அடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ சட்டமன்றத்தை எப்போ கூட்டுவது அப்படிங்கிறது பற்றி இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா, சட்டமன்றத்தில் கூட்டும்போது அது ஒரு பட்ஜெட் செஷனாக தான் அது இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் அந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஆனால் அது இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய புது ஆட்சி தான் இந்த ஆண்டினுடைய மிச்ச காலத்திற்கு எந்த மாதிரி தங்களுடைய திட்டங்களை வடிவமைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆக ஒரு அவுட் கோயிங் அரசாக இருக்கக்கூடிய ஒரு அரசு இல்லை தேர்தலுக்கு முன்னாடி போடக்கூடிய ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது இடைக்கால பட்ஜெட்டாக அடுத்த ஒரு சில மாதங்களுக்கான விஷயங்களை மட்டுமே அது சொல்லக்கூடிய பட்ஜெட்டாக தான் அந்த இன்டரிம் பட்ஜெட் இருக்கும். அப்போ எந்த அரசு பொறுப்பேற்றாலுமே கூட, அதே கட்சியே ஆட்சி அமைச்சு திரும்ப வந்தாலுமே கூட திரும்ப ஒரு பட்ஜெட் போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கிறது. அது வழக்கமாக இந்த மாதிரி ஜூன் ஜூலை மாதத்தில் சட்டமன்றத்தை கூட்டி அவங்க ஒரு முழு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வாங்க. இதுதான் ஒரு ஃபுல் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கப்படும். இந்த ஆண்டுக்கான ஒரு உண்மையான பட்ஜெட் அப்படிங்கிறது இனிமே வரப்போகிறது தான். ஸோ அந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், இது எல்லாமே விவாதிக்கப்பட்டிருக்கா இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில், இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா
செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.